தற்போது தேர்தல் முடிவுகள் குறித்தான கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீனிவாசன் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்களில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. இது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? ரொம்ப வியப்புக்குரியது. இதுக்கு முன்னால சத்தீஸ்கர்ல என்ன நடந்ததோ அது ஹரியானாவில் நடந்திருக்கிறது. ஏன்னா வந்திருக்கிற கருத்து கணிப்புகளில் இருந்து பெரிய பெரிய நிபுணர்கள் வரைக்கும் ஒருவர் கூட இந்த முறை ஹரியானாவில் பிஜேபி வெற்றி பெறும் என்று கூறவே இல்லை. திட்டவட்டமா இது காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், விமேந்தர் சிங் ஹூடா தான் முதல்வர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நிலையில பிஜேபி அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறது. இது ரொம்ப வியப்புக்குரிய விஷயம். என்ன காரணத்தினால முன்னிலை? முதல்ல காங்கிரசுக்குள்ள புபீந்தர் சிங் ஹூடாவுக்கும் அதுக்கு அடுத்த நிலையில ரொம்ப முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய குமாரி செல்ஜாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. புபீந்தர் சிங் ஹூடா ஜாட் சமூகத்தை சார்ந்தவர், குமாரி செல்ஜா தலித் சமூகத்தை சார்ந்தவர். இந்த ரெண்டு பேருக்கு எப்போதுமே ஒத்து வராது. ஆக்சுவலா குமாரி செல்ஜா இந்த முறை தன்னை முதல்வர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும்னு விருப்பம் கொண்டு இருந்தார். ஆனா அது நடக்கல. எல்லாமே புபீந்தர் சிங் ஹூடா கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய 90 தொகுதிகள்ல நிறுத்தப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் 62 பேர் புபீந்தர் சிங் ஹூடாவின் ஆதரவாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால ஜாட்ஸுக்கும் தலித்துக்கும் இடையில இருந்த முரண்பாடு, செல்ஜாவுக்கும் ஹூடாவுக்கும் இடையில இருந்த முரண்பாடு இந்த தேர்தலில் ரொம்ப வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. அதனால ஜாட்ஸ் எங்கெல்லாம் நின்னாங்களோ அந்த இடத்துல ஈவன் காங்கிரஸ் ஆதரவு தலித்துகளே சரியாக வாக்களிக்காமல் இருந்திருப்பார்களோ என்று தோன்றுகிறது. அதற்கேற்றபடி இந்த தடவை போலிங் பெர்சன்டேஜ் குறைவாக இருந்தது. இது ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொன்னு, கவுண்டர் போலரைசேஷன்ல பிஜேபி ஈடுபட்டது. ஏன்னா அவங்க ரொம்ப காங்கிரஸ் ஜாட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால இந்த ஜாட்ஸுக்கு எதிரான சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை ரொம்ப வெற்றிகரமாக செய்தது பிஜேபி. அப்படியெல்லாம் செய்தும் கூட இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் யாரும் பிஜேபி இந்த தடவை ஜெயிக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஆனால் இங்க இந்த ஹரியானாவை பற்றின ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு உண்டு. என்னன்னா, இதுவரைக்கும் நடந்திருக்கிற எந்த ஒரு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையும் மத்தியில ஆட்சி நடத்தி இருக்கிற அந்த கட்சி தான் ஹரியானாவையும் ஜெயிச்சு வந்திருக்கு. இந்த முறை அது மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பிஜேபியுடைய அந்த கவுண்டர் போலரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கரெக்டா கை கொடுத்திருக்கு. அவங்க அந்த ஜாட்ஸ் அல்லாத மற்ற சமூகங்களை ஒருங்கிணைப்பதில் அவர்கள் வெற்றி கண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரசுடைய உட்கட்சி குழப்பத்தினாலையும் அது வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். சார், ஹரியானா பொறுத்த வரைக்கும் முன்னிலை நிலவரமானது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறதே சார். மீண்டும் மாற்றம் திருப்பம் அங்க எதிர்பார்க்கலாமா? மாற்றம் வரலாம். எதுவா இருந்தாலும் இந்த அளவுக்கு பிஜேபி முன்னிலை பெற்றிருப்பதே ஆச்சரியங்கிறதா நான் சொல்ல வர்றேன். வந்திருக்கிற எல்லா கருத்து கணிப்பு, எல்லா நிபுணர்கள் அத்தனை பேரும் இந்த அளவுக்கு முன்னிலையை கூட பிஜேபி சைட்ல எதிர்பார்க்கல. பிஜேபி இந்த தடவை டெசிமேட்டர்னு நினைச்சாங்க. பிஜேபி டெசிமேட்டர்னா மொத்தம் இருக்கிற 90ல 20 தொகுதியை பிஜேபி கைப்பற்றினாலே அதிசயம். மற்றது எல்லாம் காங்கிரஸ் மயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. சார், ஜம்மு காஷ்மீரில் பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் காங்கிரசுடைய வெற்றியானது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதா? உங்களுடைய கருத்து என்ன சார்? காங்கிரஸ் வெற்றினே சொல்லக்கூடாது. காங்கிரஸ் போட்டியிட்டதே வெறும் 32 சீட் தான். அங்க இருக்க 90 தொகுதிகள்ல காங்கிரசும் அந்த தேசிய மாநாட்டு கட்சி ஃபரூக் அப்துல்லாவோடு இணைந்து கூட்டணி வைத்து போட்டியிடுகின்றன. இதுல காங்கிரஸ் போட்டியிட்டதே 32 சீட்ல தான் போட்டியிட்டது. மீதி இருக்குல்ல தேசிய மாநாட்டு கட்சி போட்டியிட்டது. அதனால அங்க பெரும்பான்மைக்கு தேவை 46, காங்கிரஸ் போட்டியிட்டதே 32. அதனால காங்கிரஸின் வெற்றின்னு சொல்லுவதே முதல்ல தவறு. ரெண்டாவது, அவங்க ஒரு கூட்டணி பலம்னு இருக்கு. அந்த கூட்டணி பலத்தினால அவங்க இந்த அளவுக்கு மெஜாரிட்டிக்கு மேல இன்னைக்கு லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா, பிஜேபியோட செல்வாக்கு என்பது ஜம்முல மட்டும்தான். ஜம்முல மொத்தம் 43 தொகுதிகள். அதே நேரத்துல காஷ்மீர் பள்ளத்தாக்குல 47 தொகுதிகள். இந்த 47ல ஒரு தொகுதி கூட பிஜேபி ஜெயிப்பது கடினம். ஏன்னா அந்த 47 தொகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 70%. அதனால பிஜேபிக்கு அங்க ஓட்டு கிடைக்காது. ஜம்முல இருக்கக்கூடிய 43 தொகுதிகள்ல
எவ்வளவு ஜெயிக்க முடியுமோ அவ்வளவுதான் பிஜேபினால ஜெயிக்க முடியும். அதனால பிஜேபியை மெஜாரிட்டி பெறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை கொஞ்சம் இந்த ஜம்முல 43ல 35 இல்லாட்டி 40 வரைக்கும் ஜெயித்தா இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய சுயேட்சைகளை வைத்து ஒரு ஆட்சியை அமைக்க முடியுமா அப்படின்னு பிஜேபி திட்டமிட்டு கொண்டிருந்தது. இன்னொன்னு, ஜம்மு காஷ்மீர்ல 5 எம்எல்ஏக்களை நாமினேட் பண்ண முடியும் அங்க இருக்க லெப்டினன்ட் கவர்னர். சோ அந்த 5 எம்எல்ஏக்களையும் வைத்து ஒரு ஆட்சியை அமைக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுல மெஜாரிட்டி பெற முடியும் என்று பிஜேபி எப்போதுமே நினைத்தது கிடையாது. அதனால இந்த காஷ்மீரை பொறுத்தளவுல வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிசல்ட் அதுல இருந்து எந்த ஆச்சரியமும் இல்லை.